இசை வெளியீட்டு விழா ட்ரெய்லர் இந்த விழாவிற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இங்கே வீடியோ அன்பு நெஞ்சங்கள் எல்லாம் வந்திருக்காங்க. என்னை வாழ்த்தி நிறைய பேர் பேசுவாங்க. இங்கே எல்லோருக்கும் நன்றி. முதல்ல நான் நிறைய படம் செய்யறது இல்லைன்னு சொல்லலை, வர்றது இல்லை எனக்கு மியூசிக் சான்ஸ். அதனால ரொம்ப நாளுக்கு அப்புறம் அன்பு சகோதரர் அதான் வாமலிங்கம் அவர்கள் இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்து கதையை சொன்னாரு. முதல்ல அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு தயாரிப்பாளர் நினைச்சாதான் நிறைய டெக்னீஷியன், கலைஞர்கள், நடிகர்கள் எல்லாரும் வாழ முடியும். அதுக்கு அவருக்கு முதல்ல எல்லாருக்கும் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்தது, இந்த படத்தை ரொம்ப அற்புதமா எடுத்திருக்காங்க. அதாவது பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு எனக்கு 10 நாள் பிடிச்சதுன்னா பாத்துங்க. பின்னணி இசை அமைக்கிறதுக்கு 10 நாள் ஆகுது, சீக்கிரம் முடியும் சார், பணம் செலவாகுதுன்னு ப்ரொடியூசர் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. படம் நல்லா வரணும், அதுக்கு நீங்க என்ன மியூசிக் பண்றீங்களோ நீங்க பண்ணுங்க, டைம் எடுத்துங்க அப்படின்னு சொன்ன நம்ம முதலாளிக்கும் டைரக்டர் சிவம் அவர்களுக்கும், வெற்றி கேமராமேன் பாத்தீங்கல்ல என்ன என்ன பண்ணியிருக்காரு வெற்றி அவர்கள். அதான் ஒரு டைரக்டருக்கு சார் சொன்ன மாதிரி ஒரு டைரக்டருக்கு ஒரு கேமராமேன் அமையணும். அது அமைஞ்சாவே படம் வெற்றி. அதே போல அந்த வெற்றி கேமராமேன் அமைஞ்சிருக்காரு. எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, நான் நிறைய ஆடியோ ஃபங்க்ஷன் போயிருக்கேன். ஆடியோ ரிலீஸ் லான்ச் அன்னைக்கு ரிலீஸ் டேட் சொன்ன ஒரே படம் இந்த படம் தான். 9ஆம் தேதி படம் ரிலீஸ் சொன்ன ஒரே படம் P2 தான். அதே போல இங்க நம்ம ராதிகா அம்மா, ஜானி அவர்கள் எல்லாரும் ஸ்நேகன எல்லாரும் அந்த பஞ்சாபி பலகாரத்தை பத்தி பேசினாங்க. அவரு எந்த பாட்டையும் வச்சு செஞ்சிருவாரு. பஞ்சாபியா இருந்தாலும் சரி, அந்த மெலோடி சாங் உன்னை அது, அப்புறம் அல்லா சாங் குத்தூஸ் பாடியிருப்பார். ரொம்ப நல்லா இருக்கும். நாகூர் அனிபா வாய்ஸ் மாதிரியா இருக்கும். அவ்வளவு அழகா பாடினார் அவர். அதே மாதிரி நான் சூப்பர் சிங்கர்களை தான் பாட வச்சேன். விஜய் டிவியில் வர பிள்ளைங்க பசங்களை தான் பாட வச்சு என்ன அழகா பாடிருக்காங்க பாத்தீங்களா. பிரியங்கா அவர்கள், பிரியா ஜெர்சன் ஒரு பஞ்சாபி பாட்டு பாடுந்த பிரியா ஜெர்சன். அதே மாதிரி ஆதித்தன் ஒரு சிங்கர் பையன் நல்ல அற்புதமா பாடினாங்க. வளர்ந்து வரும் கலைஞர்கள் எப்பவுமே அது சினிமாவில் இயற்கை. நமக்கு வயசு ஏற ஏற சின்ன ஆளுங்களை வச்சு பாட வைக்கிறது. அப்ப நம்மளும் யூத் ஆயிடுறோம். ஸ்நேகன் சிரிக்கிறோம். அப்பதான் நம்ம எதிர்பார்க்கிற விஷயம் கிடைக்கும் படத்துல. என்னப்பா அந்த இப்ப நீங்க எல்லாம் பாட்டு ரசிச்சதுக்கு காரணம் அந்த வாய்ஸ் தான், குரல் தான். இளமை சின்ன பசங்க குரல் தான். அது என்னையே சின்னவன் ஆக்கிடுச்சு, சின்ன வயசு ஆக்கிடுச்சு. நீங்க அதே யூத்தா இருக்கார் தேவான்றது காரணம் வாய்ஸ், வரி, ஸ்நேகனுடைய வரி. எல்லா பாட்டும் அற்புதமா வேற வரும். ஆனா எங்க கம்போசிங் ஒரு கம்போசிங் மாதிரியே தெரியாதுங்க. ஒரு ஃபேமிலி மாதிரி தெரியும். நாங்க கம்போஸ் பண்றது கொஞ்ச நேரம் தான். ஊர் கதை, உலக கதை, இத பேசி நாங்க முதல்ல சந்தோஷம் பண்ணோமா. எப்பவுமே படைக்கிறவங்க சந்தோஷப்பட்டதான் மக்கள் சந்தோஷப்படுவாங்க. நம்ம உம்முன்னு ரொம்ப அப்படி முகத்தை வச்சு சீரியஸா இருந்தா மக்கள் அவங்களும் சீரியஸா பைக்கான்ஸ் போயிடுவாங்க. இந்த எல்லாமே எல்லாரும் நல்லா நடிச்சாங்க. நம்ம ராஜசிம்மன் அவர்கள் படத்துல என்ன டெரர். நான் முதல்ல பண்ற ஹாரர் படமே இந்த படம் தான். 410 படத்துல இது முதல் படம் இந்த படம் பண்றேன். நான் இவ்வளவு படங்கள் பண்ணி எனக்கு ஒரு ஹாரர் படம் பண்ணலையேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் இனி பண்ணிட்டு அந்த படமும் பண்ணியிருக்கேன். ஆனா படம் நல்ல படங்க. நான் மேடையில பேசுறேன் அதுக்காக சொல்லல. படத்துல சீன் இருந்தாதான் மியூசிக்கே வரும்.
ஒரு ரீரிகார்டிங் பண்ணும்போது அவ்வளவு டெரரா நம்ம பண்றோம்னா படத்துல பண்ணவங்க ஒர்க் பண்ணவங்க அப்படி பண்ணாங்க. அவர் ராஜசிம்மன் ஆகட்டும், இன்னொரு ஹீரோயின் ஆகட்டும், எல்லாருமே எல்லா நடிகர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. நான் படத்துல பார்த்தவங்க எல்லாம் இருக்காங்க. அந்த ஒரு பாய் நடிச்சவர் நம்ம எல்லாரும் நல்லா. அது இவரு நம்ம பேரரசு அவர்கள் சொன்ன மாதிரிங்க, தான் முதலாளி இந்த படத்துல ஜெயிக்கணும், அவருக்கு நல்ல லாபம் வரணும்னு எல்லாம் மனசார நினைச்சுக்கிட்டு உழைச்சாவே இந்த படம் நிச்சயம் சக்சஸ். தயாரிப்பாளர் அவர் யாரு துரோகம் பண்ணார் மட்டும் சொல்லாம ஒட்டுமொத்த ப்ரொடியூசரை எது தப்பு பண்ண மாதிரி ஜென்ரலா பேசி போயிட்டார். தம்பி, உங்களுக்கு துரோகம் பண்ணவன் தப்பு, அது எப்படி துரோகம்லாம் தெரியாது. இது ஒரு ப்ரொடியூசர் நடத்துற விழா. அவர் என்ன கஷ்டப்பட்டாருன்னு நீங்க அவரை பார்த்த கேட்டா தான் தெரியும். ஒட்டுமொத்தமா பேசிட்டு ப்ரொடியூசர் கவுன்சில் தலையிடல. ஒரு நீங்க கவுன்சில்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? கோச்சிக்காதீங்க, ஒரு அண்ணனா கேட்கிறேன். எத்தனை மெம்பர் இருக்காங்க? 2000 மெம்பர் இருக்காங்க. எவ்வளவு பிரச்சனை, படம் எடுக்கிறோம் 200 பேர் எடுக்கிறான், எத்தனை பிரச்சனை வரும். அப்ப ப்ரொடியூசர் கவுன்சில வந்து கேட்கும். நாம போ நடிகர் சங்கம், நீங்க நடிகர்னா நடிகர் சங்கம் போகணும். இப்ப பாருங்க, நீங்க இந்த தம்பி நம்ம நல்லா பேசுனீங்க, பட் திருட்டு விசிறிய பத்தி லைக்கா பத்தி பேசுனீங்களே, பர்மா பசார்ல போய் கலவரத்தை பண்ணி அடிச்சு நொறுக்கி 5 நாள் ஜெயில இருந்த கே ராஜனை அவன் ஆதிச்சானா? ஒரு தாதரிச்சானா? செய்யவே மாட்டான். நீ தலையிட்டினா என்ன பண்ணுவாங்க பின்னால? அவர் எதுக்கு அங்க போறாரு? நானா போனேன். உலக நாயகன் எனக்கு போன் போட்டு அவரு போய் கலவரம் பண்ணி அங்க வெட்டு குத்தாயி அவரு ஓடி போய் செக்ரட்டரியேட் கிட்ட இருந்து எனக்கு போன் பண்றார். திருப்பி ஓடும் போது பர்மா பசார்ல எல்லாம் வந்து வெட்டிட்டாங்க, கலவரம் ஆயிடுச்சு, நீங்க பாப்பா. அப்ப நான் தமிழ் திரைப்பட பாதுகாப்பு கழகம்னு ஆரம்பிச்சு திருட்டு விசிடி தயாரிக்கிறவன் விற்கிறவன் கடையெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், ரவுடிசம் பண்ணேன். போலீஸ் என்னை எச்சரித்தது, கவலைப்படல, என் சினிமா அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அவனை அடக்க குண்டர் சட்டல போடுன்னு போராடி 5 நாள் ஜெயிலுக்கு போன சினிமாக்கார யாருன்னா இருக்கானா? அது மட்டும் இல்ல, 9 படம் எடுத்து 3 கோடி லாஸ் ஆனேன். அதுல டபுள்ஸ் ஒரு படம், பிரபுதேவா மீனா, இந்த என் தம்பி தேவாவின் மகன் ஸ்ரீகாந்த் எங்க செல்ல பிள்ளை, அவனை மியூசிக் டைரக்டரா போட்டேன். ஃபர்ஸ்ட் பிக்சர் நான் தான் போட்டேன். அடுத்த நினைக்காத நாளில் பார்த்திபன் தேவனே, என் தம்பி தேவா தேனிசை தென்றல், அவர் இசை, இப்படி எல்லாம் இருக்கு. அது 2 படமே எனக்கு லாஸ். சின்ன படம் எடுத்து சின்ன லாஸ், பெரிய படம் எடுத்து பெரிய லாஸ். நானும் இந்த சினிமாவுக்காக உழைச்சிட்டு இருக்கேன். அதை விட்டுட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும், படம் எடுக்கிறோம் முதல்ல நல்லா இருக்கணும். படம் எடுக்கிறோம் நல்லா இருந்தா சினிமா உலகமே நல்லா இருக்கும். கலைஞர்கள், வேலையாள், தொழிலாளி எல்லாரும். என் பேரரசு பேருரையாற்றினார், எல்லா சப்ஜெக்டும் தொட்டுட்டார். நாம பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல, அவர் சொன்னதெல்லாம் உண்மை. ஆனா இப்ப 5 யூடியூப்ல நான் பேட்டி கொடுத்திருக்கேன். 5 நாளா என்கிட்ட வந்துகிட்டே இருக்காங்க. எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைக் என்பது கூடாது, பேசி தீர்க்க வேண்டும். ப்ரொடியூசர்ஸ் தம்பி, ஒண்ணு கேட்கிறேன், ஒரு 5 வருஷ கணக்கு எடுத்துங்க. அண்ணனை தப்பா நினைக்காதீங்க. வேதனை, எல்லா ப்ரொடியூசர் வேதனையும் என் மனசுல இருக்கு. ஏன்னா ப்ரொடியூசருக்காக நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த 5 வருஷத்துல படம் எடுத்தவன் 1000 பேர் இருப்பாங்க, 1500 2000 கூட இருக்கும். அது எத்தனை பேர் இப்ப படம் எடுக்கிறாங்க? யாரும் அதுல போன வருஷம் படம் எடுத்தவங்க இப்ப யார் எடுக்கிறாங்க? ஏன் எடுக்கல? என் ப்ரொடியூசருக்கு என்னன்னா, ஒரு படம் எடுக்கும் போது பணம் போட்டு அது வெற்றி பெற்று பாதி பணம் வந்தா கூட மறுபடியும் படம் தான் ஆரம்பிப்பான். 100% திருப்பி வர வேண்டாம், பாதி பணம் திரும்பி வந்தாலும் படம் தான் ஆரம்பிப்பான். 100கணக்கான தொழிலாளிக்கு வேலை. நடிகர் எப்படி வாழ்றாங்கன்ற பத்தி எனக்கு கவலை இல்லை, அவங்க எப்படி ஒன்னா வாழ்ந்துருவாங்க. ஒரு படத்துல ஒரு 50 லட்சம் சம்பளம் வாங்கினா ஒரு 2 வருஷம் தள்ளலாம். ஆனா என் தொழிலாளி கதி என்ன? அன்னன்னைக்கு வேலை செய்ய சம்பாதிச்சாதான் அவங்க கூட பிழைக்கும். இப்ப திடீர்னு ஸ்ட்ரைக்குன்னு அறிவிச்சா அவங்க குடும்ப கதி என்ன? முன்னால விஷால்
ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவராக இருந்தப்போ கியூபு பணம் வாரத்துக்கு 8000 கட்டணும். கியூபுக்கு படம் தியேட்டருக்கு வரணும்னா கியூப் மூலமாக தான் வரும். 8000 வாரத்துக்கு. அது அதிகமா இருக்கு, குறைக்கணும்னு ஸ்ட்ரைக்குன்னு ஆரம்பிச்சிட்டார். 4 மாசம் ஓடிச்சு. தொழிலாளி பட்ட வேதனை. நடிகர் சங்கத்திலேயே 3000 நடிகர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் துணை நடிகர்கள் இருக்காங்க. அவங்க வாழ்க்கை என்ன ஆகும்? இப்படி அப்பவே ஒரு பெரிய அப்புறம் வாபஸ் வாங்கிட்டார். 4 மாசத்துக்கு அப்புறம் வாங்கினதுக்கு அப்புறம் என்னாச்சு தெரியுங்களா? 8000 இருந்தது 12000 ஆயிடுச்சு. வாரம் 12000. என்ன பிரயோஜனம் ஸ்ட்ரைக் பண்ணி? இந்த ஏழை தொழிலாளி கஷ்டப்பட்டான்னு. அதுதான் அந்த அனுபவத்துல நான் இப்ப 5 நாளா சொல்லிட்டு இருக்கேன். முதலாளிங்க ஸ்ட்ரைக் பண்றாங்கன்னா நம்ம அதை கவனிக்கணும். ஏன் பண்றாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு அவங்க நொந்து போயிருப்பாங்க, எந்த அளவுக்கு அவங்க நொடிச்சு போயிருப்பாங்க. அவங்க ஸ்ட்ரைக் பண்ற அளவுக்குன்னா சின்ன எந்த எந்த லட்சணத்துல இருக்கு. ராஜசிம்மன் அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். ஓகே, அவருக்கு இது சும்மா வந்து இது ஒரு ஃபோர்ஸா பேசுற விஷயம் இல்லை. அவர் பேசும்போது தெரிஞ்சது இது மேடைக்கா பேசுறதோ அதுக்கா இல்லை. அது அந்த மனசு காயப்பட்டிருக்கு. அந்த காயத்தின் வலி வார்த்தையா வெளியே வந்துருச்சு. அவ்வளோ நான் என்ன சொல்றேன்னா ஒன்னே ஒன்று தான் சார். ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருந்தா தான் சினிமா நல்லா இருக்கும். ஒரு தயாரிப்பாளர் லாபம் அடைந்தால் தான் இந்த தொழில் சுமூகமாக நடக்கும். ஒவ்வொரு புடிசரா அழிஞ்சிட்டே இருந்தானா நான் என்ன மிஞ்சும்? இங்க ஏது படம் எங்க எடுக்கிறாங்க? கவிதையில படம் எடுக்கிறாங்களா? வாங்கி படம் எடுக்கிறாங்களா? தேனாடர் படம் எடுக்குதா? எஸ்பி முகேஷ் படம் எடுக்கிறாங்களா? சூப்பர் குட் பிலிம்ஸ் படம் எடுக்குதா? ஒரு காலத்துல இந்த தமிழ்நாட்டை தமிழ் திரையுள்ள கட்டியாண்டு இத்தனை பேனர்லாம் என்ன சாச்சு? இந்த நிறுவனம் எங்கே போச்சு? ஏன் அழிஞ்சிச்சு? ஏன் படம் எடுக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் பயப்படுறாங்க? அப்ப சினிமா பத்தி தெரியாம புதுசு புதுசா வந்து அழிஞ்சிட்டே இருப்பாங்க. நம்ம ஒருத்தர் அடிச்சுட்டு எப்போ ஒருத்தர் அழிவான், ஒருத்தர் வருவான், ஒருத்தர் அழிவான், இன்னொருத்தர் அழிவான். எத்தனை காலத்துக்கு? அது எப்பதான் தயார் பசங்க உஷாராகணும். அவங்களுக்கு ஒரு ஒரு கட்டத்தில் ஒரு விழிப்புணர்வு வரும்ல. அப்ப அவங்க நம்மளை காப்பாத்துக்குங்க ஒரு 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 முடிவுக்கு வருவாங்கல்ல. அந்த நேரம் தான் இது. நான் ஒன்றே ஒரு ப்ரொடியூசரை நல்லா இருக்கணும்னு அந்த படத்தை நடிக்கிற நினைக்கணும் சார். அந்த படத்தை இயக்குனர் நினைக்கணும். இந்த தயாரிப்பாளருக்கு இந்த படத்தில் லாபம் கிடைக்கணும் அப்படின்னா அந்த டைரக்டர் மாசம் நினைக்கணும், எடிட்டர் நினைக்கணும், ஒளிப்பவர் நினைக்கணும், ஜூனியர்ஸ் நினைக்கணும், செட்டால் நினைக்கணும், சாப்பிட பரிமாறுறாங்கல்ல ப்ரொடக்ஷன்ல அவங்க நினைக்கணும். ஒட்டுமொத்த பேரும். ஏன்னா அவர் தான் நமக்கு முதலாளி. அவர் குணம் நிறையா இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அவங்க பணம் கொடுக்குற முதலாளி சார். முதல்ல டேரக்டர் எல்லாரும் இந்த படத்துல ஒரு லாபம் கிடைக்கும்னு நினைச்சா தான் அது ஆரோக்கியமான சினிமா. அவன் கட்டு போறான், ஒரு ஏடி மிஷின் தான் அடிச்சோம்னா சினிமா அழிஞ்சிடும். இப்பதான் சங்கத்துக்கு ஒரு இது வந்திருக்கு. கட்டுக்கோப்பை கொண்டு வரணும், ஒரு நெறிமுறைக்கு உட்படணும். பேசுங்க, சீரமைங்க. ஆனா நம்ம ஒட்டுமொத்த சங்கமும் தயாரிப்பாளர் சங்கம் அப்படிங்கும்போது அதை மதிக்கணும். ஏன்னா அதுதான் சினிமா வாழ வைக்கிறது, எல்லாத்துக்கும் படி இழக்கிறது அதுதான். ஆனா அதே தயாரிப்பாளர்கள் சிலர் ஏமாற்றுவார்கள். சம்பளம் கொடுக்காம ஏமாத்த பார்ப்பாங்க, நம்ம தொழில நெரிப்பாங்க. ஒரு இயக்குனரை அவருடைய தொழில் இவங்க தலையிடுவாங்க. சொன்னாங்களே ஒருத்தர் விஜய் மில்டன் படத்தை அவர் இல்லாமலே ஒரு காட்சியை மாற்றி அமைச்சிட்டாங்கட்டு. இது 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 வந்து இது வேற இந்த மாதிரி அப்படி பிடிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு தயாரிப்பாளரின் குணம். தனிப்பட்ட தயாரிப்பாளரின் குணத்துக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப தனிப்பட்ட ஒரு குணம்னா அதுக்கு என்ன பண்ணுங்கிறத பேசி தீர்த்துக்கணும். ராஜசிம்மன் ஒன்று சொன்னாரு, எங்க பிரச்சனை வருதுன்னா இது இது வந்து திரையுலக குடும்பம் சார். தயாரிப்பாளர்கள், பெப்சி தொழிலாளர்கள், நடிகர்கள் எல்லாமே திரைத்துறை தானே ஃபர்ஸ்ட். இது அரசியல் கட்சி இல்லையே. நடிகர் சங்கம் ஒரு பக்கம் அறிக்கை, தயாரிப்பாளர் சங்கம் ஒரு பக்கம் அறிக்கை, இந்த பக்கம் பெப்சி ஒரு பக்கம் ஒரு அறிக்கை. நம்ம அரசியல் நடத்திக்கிருக்கோம், ஆளுக்கு கொள்கை கோட்பாடை வெளிப்படுத்திக்கிருக்கோம்.
குடும்பம், இந்த அண்ணன் தம்பி, அண்ணன் தங்கச்சி. ஃபர்ஸ்ட் ஒரு சங்கத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனைய பிரஸ்ல சொல்றது தப்பு சார். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தப்பு. எதுக்கு பிரஸ் சொல்றியா? நீங்க எலெக்ஷன் நிக்க போறலாங்க, மக்கள் ஓட்டு கேட்க போறலாம், மக்களுக்கு போய் இந்த விஷயம் சொல்றீங்க. ஏற்கனவே நிறைய ஆளுகள் விமர்சகர்கள் வந்து சினிமா நாடிச்சிருக்காங்க. ஏதோ கிடைக்குமா, அவன் தப்பு வேணா, இவன் குடும்பம் இப்படியா, இந்த நடிகை இப்படியா, இந்த நடிகை அங்கே போச்சா இங்கே போச்சா, இதை வச்சு நிறைய பேர் புறப்படுத்திக்கிறாங்க. இது பக்கம் வந்து நம்ம வேற இந்த குடும்ப சண்டை போய் அவங்கள்ட்ட கொடுத்தோம்னா இது வழங்குமா? ஃபர்ஸ்ட் நடிகர்களுக்கு உங்களுக்கு பிரச்சனை, இங்க இங்க நடி சங்கத்துக்கு கூட்டு பேசணும். ராஜசிம்மனுக்கு ஒரு பிரச்சனையா, வாங்க, என்ன பிரச்சனை? எங்க இயக்குநர் சங்கத்தை சொல்றேன், இயக்குநர் சங்கத்துக்கு நிறைய பஞ்சாயத்து வரும் சார். அதுல ஒரு இயக்குநர் வந்து ஒரு தயாரிப்பாளர் மேல புகார் கொடுப்பாரு. நாங்க கூட்டு விசாரிக்கணும் தெரியும். சில நேரங்களில் எங்க இயக்குநர் மேல தப்பு இருக்கும். அது ரெண்டு பேரும் ஒன்னா வச்சு பேசும்போதுதான் தவறு யாருடையது. புகார் கொடுத்துட்டா புகார் கொடுக்கப்பட்ட தப்பாயிடுவாரா என்ன? விசாரிக்கும் போதுதான் தெரியும் யாரு தப்பு யாரு மேல தவறுங்கிறான். அப்ப எங்க இயக்க சங்கத்தையும் சில பஞ்சாயத்துல எங்க இயக்குனர் தவறு இருக்கும். அவர்கிட்ட அப்ப சுட்டி காட்டி உன் மேல தப்பு இருக்கு, நீ இப்படி மாத்திக்கோ, நீ இவ்வளவு எதிர்பார்க்காத, இது வாங்கிக்கோ அப்படிம்பான். போயிடுவாங்க. எந்த இயக்க சங்கம் எத்தனையோ பிரச்சனை வந்துருக்கு சார். இவ்வளவு இது வரைக்கும் பிரச்சனை வந்து கொடுத்ததே இல்லை. நாங்கள் அந்த வகையில் இயக்க சங்கத்தை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். எங்க இயக்க சங்கத்தில் ஒரு இது இருக்கு, தேர்தலே எங்க தேர்தலில் போஸ்ட் ஓட்டுறதோ மீடியாவில் போய் பேசுறதெல்லாம் அதெல்லாம் கூடாது. அது தேர்தல் அறிக்கையில நாங்கள் வந்து போட்டிருக்கோம். அதனால் நம்ம இது குடும்ப விஷயம். இதில் வந்து ஒரு நடிகை மேலே தப்பு இருக்கா கூப்பிட்டு பேசினா சரியாயிரும். இதை போய் போட்டு பத்திரிக்கை போட்டோம்னா, நீ பத்திரிக்கை வெளியே போனதுக்கு அப்புறம் தான் அப்போ ஈவு ஜாஸ்தியாகும். பத்திரிக்கை பப்ளிக்ல ஒரு விஷயம் போனோம்னா என் பேர் கட்டு போச்சு அப்படி திருப்பி அவர் கூட்டு வந்து சமாளப்படுத்துறது ரொம்ப கஷ்டமாயிரும். ஆனால் இருக்கிற சினிமா பிரச்சனைகள், சினிமாவில் சொன்னது இந்த விமர்சன பேர்லயே நிறைய கொள்றாங்க. இது நம்மளே போய் அவங்களுக்கு தீனி கொடுக்குறோம். இது ஈக்குவல பிரச்சனை வந்து சுமூகத்துக்கு வராது. இன்னொன்று, இந்த ஸ்ட்ரைக்கு தயவு செய்து ராஜன் சார் இருக்காரு, இந்த ஸ்ட்ரைக் நடக்கக்கூடாது சார். எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் ராமலிங்கம். இது என்னோட முதல் படம். இது என்னோட முதல் படம் P2. இது என்னோட முதல் ஸ்டேஜும் கூட. நான் காலேஜ்லையா இருக்கட்டும் ஸ்கூல்லையா இருக்கட்டும் பேக் ஷீட் தான் நான். ஸோ இது என்னோட முதல் ஸ்டேஜ் சொல்லலாம். இங்கே வந்திருக்கிற எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மெயினாக இந்த படம் வந்து சின்ன வயசுலேருந்தே நான் படம் பார்த்துட்டு இருப்பேன். நிறைய படம் எடுக்கணுங்கிறது மோட்டிவ் கொஞ்சமாக வந்துட்டு இருந்தது. நம்மளும் ஒரு டைமில் படம் எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காலமாக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இது ஒரு நல்ல நட்புகள் மூலியமா இந்த ஒரு படம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தது. சொந்தவங்க எல்லாருமே இந்த படம் எப்படி எடுப்பீங்க, அது அனுபவம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால இனிஷியலா யார்கிட்டையுமே நான் படம் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், அதுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு முதல்ல அதை ஆரம்பிச்சிட்டேன். நான் படம் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் படத்திலேயே எனக்கு பெரிய பக்கபலமா இருந்தது. படம் கண்டிப்பா சக்சஸா பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைச்சது தேவா சார். மெயினா எனக்கு தேவா சார் கிடைச்சது முதல் படத்துல. அப்படின்னோடனே இந்த படம் நான் கண்டிப்பா படம் எடுத்து முடிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் எனக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் ஸ்நேகன் சார் நிறைய எங்க வீட்டில் என் ஒய்ஃபோட இருக்கட்டும் ஸ்நேகன் சாருடைய ரொம்ப ஃபேனு. அந்த ஸ்நேகன் சாரும் இந்த படத்துல ஒரு லைன்லாம் கொடுக்குறாரு அப்படின்னோடனே கண்டிப்பா அந்த என்னால் சக்சஸா பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இது வந்துடுது எனக்கு. அதுக்கப்புறம் எனக்கு ஆனால் அந்த சின்ன வயசுல இருந்து எந்த ஷூட்டிங்க்கும் போய் பார்த்ததில்ல, எதுவுமே பண்ணதில்லை. இந்த படத்துல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் மற்றும் அப்புறம் எனக்கு கேமராமேன் 2 பேரும் பக்கபலமா இருந்து படத்தை எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லாம படத்தை எனக்கு செஞ்சு கொடுத்துருந்தாங்க. எனக்கு ஒரு கஷ்டமே கிடையாது. படம் எடுக்கிறதுல போய் எல்லாரும் கேட்பாங்க, எப்படி படத்துலயே எப்படி ஒரு கஷ்டம், எப்படி நீ எடுப்ப, எப்படி பண்ணுவ, எல்லாத்தையும் எப்படி டேக்கிள் பண்ணுவ, அது நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. இந்த கஷ்டங்கள் எந்த கஷ்டமும் எனக்கு கொடுத்தது கிடையாது. அவங்க சொன்ன டைமுக்கு சொன்ன மாதிரி அழகா சொன்ன மாதிரி படத்தை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை நல்லா வெற்றி பண்றதுக்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும். நன்றி, வணக்கம். P2 Person2 அப்படிங்கிற இந்த படத்தினுடைய ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற பத்திரிகை துறையை சேர்ந்த அனைத்து நண்பர்களையும் வரவேற்கிறேன். மேடையில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். என்னுடைய படத்திற்கு மிகப்பெரிய இசையை கொடுத்து இன்னைக்கு காலையில் கூட சார் தேவா சார்
பூக்கார சாங்கை பற்றி தனியாக ஒரு ஆர்டிகல் பண்ணிட்டு இருந்தாங்க, அஜித் 32ன்னு சொல்லி போட்டு. ஸோ தேங்க்யூ சார். நிறைய முறை சொல்லியிருக்கேன். அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கப்போ அவரோட 6 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், டைரக்டர் ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவருடைய மியூசிக்கில் இந்த படம் வந்து மினிமம் கேரண்டி எப்பயுமே இருக்கும் ஒட்ட போனால், ஆனால் ரொம்ப நல்லாவே இருக்குது. மெலடி சாங்கு நெல்லை சரணடைஞ்சன் சாங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த ஸ்பிரிச்சுவல் அல்லா சாங் கூட ஒரு நாகூர் அனிபா பாடின மாதிரி ஒரு பயங்கர வைப்ரேட்டிவாக இருந்தது. ஸோ குட் பிக்சரைசேஷன் நல்லா இருந்தது. சிவம் சார், டைரக்டர் சிவம் சார், ப்ரொடியூசர் ராமலிங்கம் சார், அண்ட் ஹீரோ ஹீரோயின் மறுபடியும் நம்ம ஸ்நேகன் சார், எல்லாருமே பெரிய டீம் வந்து உள்ள இருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ப்ராமிசிங்கான ஒரு ஜானர், பேய் அப்படின்ற ஒரு ஜானர் கையில் எடுத்திருக்கிறாங்க. நிச்சயமா ஒரு மினிமம் கேரண்டியோட அந்த படம் குறைந்தபட்சம் இல்லாமல் நல்ல வெற்றியும் தோடும் அப்படின்ற நம்பிக்கையோட, ராதிகா உங்களை விட்டு உங்களுடைய கோரியோகிராஃப், ஜானி மாஸ்டர் கோரியோகிராஃப், அப்புறம் கேமராமேன் சார் யாரையா விட்டுருந்தா எக்ஸ்கியூஸ் பண்ணணும். உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நன்றி. நான் இப்போ வரைக்கும் கன்னடா தெலுங்குல ஒரு 8-9 மூவிஸ் பண்ணியிருக்கேன். தமிழில் இதனோட ஃபர்ஸ்ட் மூவி. இந்த ஒரு ட்ரெய்லர் லான்ச், அப்படியே சாங்ஸ் ஆடியோ லான்ச், இந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கா எல்லா கெஸ்ட்டுக்கும் வணக்கம். அப்படியே பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். என்னோட கேரக்டர் பற்றி சொல்லணும்னா, இந்த ஒரு ஹோல் மூவிக்கு ஒரு கனெக்ட் ஆகிற ஒரு கேரக்டர் தான். இந்த மூவிக்கு சப்போர்ட் பண்ண எல்லா கோ ஆர்டிஸ்ட், எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். அப்படியே என்னோட பெரிய ஒரு சான்ஸ் என்னன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் மூவிக்கு தேவ சார் மியூசிக் வந்து பண்ணியிருக்காரு. இதுதான் ரொம்ப தேங்க்ஸ் சார். எல்லா பிரஸ் அண்ட் மீடியாக்கு ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக இந்த ஒரு மூவி சக்ஸஸ் ஆகணும். அது எல்லாமே உங்களை ஹேண்டில் இருக்கு. ஏன்னா ஒரு மூவிக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் அந்த மாதிரி ஒரு 20-25 மெம்பர்ஸ் இருப்பார். ஆனால் அவரோட ஃபேமிலி எல்லாம் ஒரு கவுண்ட் பண்ணால் நியர்லி ஒரு 250-300 மெம்பர்ஸ் ஆவார். ஸோ இப்படி நிறைய மூவிஸ் வரணும். ஸோ எல்லாருக்கும் இது ஒரு இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கணும். என்னோட ப்ரொடியூசர் ராமலிங்கம் சார், இவர் வந்து மறுபடியும் நிறைய மூவிஸ் பண்ணணும்னு நான் ஒரு ரிக்வெஸ்ட் பண்றேன். ஸோ இதுக்கு எல்லாரும் உங்களை சப்போர்ட் வேணும். ஸோ இந்த ஒரு சான்ஸ் எனக்கு கொடுத்ததுக்காக டைரக்டர் சிவம் சார் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றேன் சார். அப்படியே இந்த ஒரு சான்ஸ்க்காக எனக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாரோ அவருக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்றேன். அனைவருக்கும் வணக்கம். அண்ட் மேடையில் அமர்ந்துக்கிருக்கும் எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் மீடியா பீப்புள் அவங்களுக்கும் வணக்கம். ஸோ P2 அது நீங்கள் சாங் பார்த்துருப்பீங்க. ஸோ எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா சாங்குமே நல்லா இருந்துச்சு பார்க்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்காங்க கேமராமேன் சார் அண்ட் டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார். தேங்க்யூ ஸோ மச் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் மாஸ்டர் ஜானி மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். பியூட்டிஃபுல்லாக கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க ஜானி மாஸ்டர். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. பஞ்சாபி பலகாரம் நைஸ், நல்லா இருந்துச்சு. நிறைய வாட்டி அந்த லிங்க் எனக்கு ஷேர் பண்ணும்போது நிறைய வாட்டி நான் கேட்டுகிட்டே இருந்தேன், ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, நல்லா பண்ணியிருக்கோம்ல அப்படின்ட்டு. ஸோ பாலா என்னை இன்வைட் பண்ணல. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பாலா சாருக்கு, PRO. அண்ட் தேவா சார், உங்கள் கூட நான் 2வது சாங் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது சார். வா வரலாம் வா சாங் நீங்கள் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஸ்நேகன் சார், தேங்க்யூ. லிரிக்ஸ்லாம் சூப்பராக இருக்குது சார். எஸ், தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும், அப்புறம் ப்ரொடியூசர், டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபஸ்ட்டு நான் இந்த இடத்துல ஒரு பர்மிஷன் வாங்கணும். அது வந்து ப்ரொடியூசர்கிட்ட. ஏன்னா இது இந்த படத்தோட ஃபங்க்ஷன். நான் ஒரு சில விஷயங்களை நான் இந்த இடத்துல தெளிவு பண்ணணும். அது நேராக வச்சுக்கிறேன். ஒரு சில விஷயங்களை தெளிவுபடுத்தணும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னுடைய சொந்த விஷயம். அது நான் ஒரு பர்மிஷன் வாங்கிக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் நான் பேசணும் சார். ப்ரொடியூசர் சார், ஓகே.
அப்புறம் இயக்குனர்கிட்டையும் பெர்மிஷன் வாங்கிக்கிறேன். என்னன்னா ஒரு பெரிய ஒரு விஷயம் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள நடந்துட்டு இருக்கு. அது வந்து இந்த படத்தை தாண்டின விஷயம், ஆனால் சினிமா சம்மந்தப்பட்ட விஷயம்தான். இதை தவிர வேற எதையும் நம்ம பேச போறது இல்லை. நான் இந்த இடத்துல என்னன்னா ஒரு குறிப்பிட்ட தேதி சொல்லி அந்த தேதி வரைக்கும் எல்லா ஷூட்டிங்கும் முடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட தேதி சொல்லியிருக்காங்க. அந்த தேதிக்கு அப்புறம் எந்த படமும் பூஜை போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பா நடக்கிற விஷயம் கிடையாது. அவங்க அது சொல்ற காரணம் வந்து பாத்தீங்கன்னா நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுடைய கட்டுக்கடங்காத சம்பளம் அப்படின்னு சொல்றாங்க. 2 ரூபாய்க்கும் இட்லி விற்கிது, 50 ரூபாய்க்கும் இட்லி விற்கிது. எந்த கடையில் இட்லி வாங்கி சாப்பிடணுங்கிறது நான் தான் முடிவு பண்ணணும். சும்மாவும் இட்லி கிடைக்கும். சரியா? நீங்களே முடிவு பண்ணி தான் அதெல்லாம் பண்றீங்க. பண்ணிட்டு எல்லார் மேலேயும் பழி போடுறீங்க. இது ஒரு பெரிய தவறான செயல். அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்றேன். நான் வந்து நடிகர், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஒரு கேட்டகரி, ஒவ்வொரு கேட்டகரி இருக்கு. ஒரு கேட்டகரி வந்து இவ்வளவுதான் சம்பளம் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் இருக்கு. மித்த கேட்டகரிக்கு வந்து சம்பளம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஒரு மெஷின் அப்படின்னா அந்த மெஷின் வந்து கிரைண்டர்னா எல்லா கிரைண்டரும் மாவாட்டும். என் வீட்டில் என்ன பிராண்டு கிரைண்டர் வாங்கி வச்சிருக்கேங்கிறது என்னோட இஷ்டம் இல்லையா? 1000 ரூபாய்க்கும் வாங்கி வைக்கலாம், 50,000க்கு வாங்கி வைக்கலாம். அது அவங்கவுங்க இஷ்டம். அதே மாதிரி எதுல ஆட்டினாலும் மாவுதான். அப்படிங்கும்போது எல்லா கிரைண்டரும் ஒண்ணுதான். சரிங்களா? அப்போ ஒரு கேட்டகரி பீப்புள் அந்த ஒர்க்கை வந்து நீங்க சம்பளம் பிக்ஸ் பண்ணலாம். ஒரு கேட்டகரி பீப்புளுக்கு சம்பளம் பிக்ஸ் பண்ண முடியாது. அவங்க கேட்கறத தர்றதும் தராததும் உங்க இஷ்டம். யாரும் உங்ககிட்ட இத்தனை கோடி ரூபாய் கொடுத்தீங்கன்னா தான் நான் நடிப்பேன்னு யாரும் வந்து இங்க கொடி பிடிக்கல. அது உங்க இஷ்டம். உங்களுக்கு தேவைன்னு வரும்போது இன்னாரை வச்சு படம் பண்ணா 100 கோடிக்கு வியாபாரம் ஆகும், 1000 கோடிக்கு வியாபாரம் ஆகும்போது நீங்க அவங்களை வச்சு பிக்ஸ் பண்றீங்க. 100 கோடி கேட்டா நான் 150 கோடிக்கு கொடுக்குறேன், இதுல கையெழுத்து போடு. எம்டி செக் கொடுத்து எத்தனை ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க தெரியுங்களா? நீங்க உங்க இஷ்டத்துக்கு சம்பளம் எழுதிக்கோங்கன்னு சொல்லி இருக்காங்க, எனக்கே தெரியும். அது மாதிரி எனக்கும் நிறைய பர்சனல் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல தங்கமான ப்ரொடியூசர்ஸும் இருக்காங்க, இந்த மாதிரியான ஆள்களும் இருக்காங்க. சரிங்களா? ஒரு நடிகர் வந்து ஸ்பாட்டுக்கு வரல அப்படிங்கிறது மட்டும் ப்ராப்ளம்னு சொல்றது இல்லை. நேர்மையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் என் பேர்ல வந்து ஒரு 6 மாசத்துக்குள்ள ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவர் வந்து சரியா ஷூட்டிங் வரமாட்டாரு, சொன்ன டைம் வரமாட்டாரு, காசு வாங்கிட்டு வரமாட்டாரு. நீங்க கொடுத்த காசு வந்து பழைய பாக்கி. சரியா? அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனி சொல்லியிருக்கு. என்ன சொல்லுதுன்னா, அவரும் காசு வாங்கிட்டு வரமாட்டேங்கிறாருன்னு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பார்ட் பேமெண்ட் போடுறாங்க. ஒரு சம்பளம் பேசுறோம், அந்த சம்பளம் பேசி ஷூட்டிங் நடக்குது, போய் நடிக்கிறோம், நடிச்சதுக்கு அப்புறம் சம்பளம் தரல. இந்த இடத்துல நான் வந்து நல்லவன் நான் சொல்ல விரும்பல, இருந்தாலும் இது சொல்லக்கூடிய சூழ்நிலை வரனால சொல்றேன். 1 லட்ச ரூபாய் வாங்கி ஒருத்தருக்கு ஹார்ட் ஆபரேஷனுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஹார்ட் ஆபரேஷன் முக்கியமா இல்லையா? நீ படம் எடுக்கிறத விட ரொம்ப முக்கியம் அது. ஒரு உயிர். நான் கமிட் பண்ணிருக்கேன், எனக்கு வர வேண்டிய காசை வாங்கி நான் உங்களுக்கு தர்றேன், நீங்க போய் அட்மிட் ஆகுங்கன்னு சொல்லிட்டேன். அவங்க அட்மிட் ஆயிட்டாங்க. இவங்க பணம் தரல. 3 நாளா தொடர்ந்து எங்கெங்கெல்லாம் இவங்க ஷூட்டிங் எடுக்கலாம் பின்னாடியே நாய் மாதிரி நான் போறேன். போய் பணத்தை வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு முன்னாடியே போட்டுட்டு ஒரு பக்கம் கைமாத்து வாங்கி அவங்களுக்கு கொடுத்து விட்டுட்டு இவங்க கிட்ட வாங்கி இந்த கைமாத்து வாங்கி கொடுக்குறேன். சினிமாக்காரன் நம்பி அவனாவது 1000 ரூபாய் பணம் கொடுக்குறான கடன். நெகட்டிவ் ப்ரொஃபைலுங்க. எங்க போய் கடன் வாங்குறது? வாங்கிட்டு போய் கையில காலில் ஒன்று கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த ஆளுக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மனுஷன் வாழ்றான் உயிரோட. இவங்க கிட்ட காசு வாங்குறதுக்கு நான் நாய் மாதிரி தெரியுறேன். அன்னைக்கே நான் சொல்றேன், எப்ப இங்க கேமரா இருக்கு, ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் வாங்குறேன், செத்து போன மாதிரி நடிச்சிருக்க, காஸ்டியூம் வச்சிருக்கல வண்டியில, செத்து போன மாதிரி நடிச்சா எடுத்துக்கோ, நான் வரமாட்டேன் ஷூட்டிங்னு சொல்லிட்டு தான் வரேன். அடுத்த டேட் கேட்கட்ட தரமாட்டேன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு டேட் கேட்கறாங்க. சரி, நம்ம அந்த தொழில தான் இருக்கிறோம், தொழிலை நேசிக்கணும். நான் என் தொழிலை நேசிக்கிறேன், நன்றி விசுவாசமா இருக்கிறேன், நான் வந்து நடிச்சு தரேன், பரவாயில்ல. ஆனா தேதி கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு அந்த பேமெண்ட் என்னவோ அந்த பேமெண்ட்டை கொடுத்துருங்க, நான் வந்து நடிச்சு தரேன், தேதிக்கெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி தரேன் சொல்றேன். தரவே இல்லைங்க. நைட்டு 12:20க்கு பார்த்து பேமெண்ட் போடுறாங்க, காலையில் 7 மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுன்றாங்க. எப்படிங்க வர முடியும்? ஒரு நடிகர் உங்க வீட்டுல வேலைக்காரனா, உங்க வீட்டுல வாட்ச்மேனா, அங்கேயே தான் உட்காந்துருப்போம், சரி இழுத்துட்டு போயிடலாம்னு சொல்றதுக்கு 1000 வேலை இருக்குங்க. வரலன்னு சொல்லிட்டு நீங்க ரெட் கார்டு கொடுக்குறீங்க எனக்கு. நீங்க யாருங்க எனக்கு ரெட் கார்டு கொடுக்குறக்கு? கன்சியூமர் கோர்ட் போனா கம்பி நீங்க
ஒரு நடிகர், ஒரு தனி மனுஷன் நடிக்க கூடாதுன்னு யாருங்க சொல்றது? சரி வாங்க பேசலன்னா யாருமே வர மாட்டேங்குது. எல்லாருமே பேசுனது, சம்பளம் பேசுனது, டேட்டு கேட்டது, பேமெண்ட் போட்டது எல்லாத்துக்குமே எங்க ஆதாரம் இருக்கு. எல்லா ரெக்கார்டும் நான் வச்சிருக்கேன். வாய்ஸ் ரெக்கார்ட்ல இருந்து, நீங்க பேசுனதுல இருந்து, வாட்ஸ்அப்ல அனுப்புனதுல இருந்து, பேமெண்ட் போட்டதுல இருந்து எல்லாத்தோட ஸ்கிரீன் ரெக்கார்டு இருக்கு, வாய்ஸ் ரெக்கார்டு இருக்கு, எல்லாமே இருக்கு. பேச வாங்கன்னா வரமாட்டேங்கிறீங்க. நீங்க பாட்டு அறிக்கை விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. சல்லடை கிழிச்சிருவேன் நான். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எல்லாருமே மனிதர்கள் தாங்க. கீழே உங்களுக்கு நீங்க காசு கொடுக்குறீங்க, நாங்க வாங்கி உங்க காசுல தான் நாங்க வாழ்றோம், ரைட், ஒத்துக்கிறேன். அதுலதான் நாங்க கஞ்சியே குடிக்கிறோம், இல்லைன்னு சொல்லல. அதுக்குன்னு உங்களுக்கு அடிமை கிடையாது இல்ல. நியாயம் ஒண்ணு இருக்குல்ல, நியாயத்தை பேசுங்க, செய்யுங்க. யாரு வேண்டாங்கிற? தங்கமான ப்ரொடியூசர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்களாலதான் இன்னைக்கு சினிமா வாழ்ந்துட்டு இருக்கு. அதனால எல்லாரையும் நேசிங்க. ஸ்ட்ரைக்கு, இது ஸ்ட்ரைக்கு அறிக்கை விடுறீங்க பண்ணக்கூடாதுன்னு, படம் பண்ணாம தொழில், அதாவது ஸ்ட்ரைக்குன்னா என்னங்க? வேலை செய்யாம வேலை நிறுத்தம் பண்றதுதான் ஸ்ட்ரைக்கு. அப்புறம் வேலை நிறுத்தம் தான் அறிவிச்சிருக்கீங்க, அப்புறம் ஸ்ட்ரைக்கே இல்லைன்னு நேற்று போட்டிருக்கீங்க. என்ன இது, என்ன அர்த்தம்? நாங்க சொல்லிக்கிற பேர் ஸ்ட்ரைக் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இத்தனாம் தேதி வந்து படப்பிடிப்பே நடக்காது அப்படிங்கிறீங்க. 1200 சம்பளம் வாங்கிட்டு போற என்ன பண்ணுவான்? ரோட்ல நின்று பிச்சை எடுப்பானா? சோறு போட்டா வேண்டாம் சோறு போடுறேன்னு கேக்குறீங்க. எல்லாரும் பிச்சை எடுக்க வைக்கிறீங்க, எல்லாரும் சோம்பேறி ஆக்குறீங்கன்னு சொல்றீங்க. இந்த அருணாச்சல ரோட்ல சாப்பாடு போட்டேன், என்னை போட்டு அடின்னு அடிச்சு, என்னை சட்டையெல்லாம் கிழிச்சு, அந்த இடத்துல டாய்லெட் கட்டுறது ஜியோ பாஸ் பண்ணி நீங்க டாய்லெட் கட்டிட்டீங்க. சினிமாக்காரங்க இருக்காங்க, அதுல அரசியல்வாதி மட்டும் கிடையாது. அதுல யார் யார் சினிமாக்காரங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியாத விஷயம் எல்லாம் கிடையாது, எல்லாமே தெரியும். நான் வாயை மூடிட்டு தான் இருக்கேன் இத்தனை நாள். இன்னைக்கு வரைக்கும் நான் பேசினதே கிடையாது. இன்னைக்கு நான் பேசுறேன். பிரசாத் ஸ்டுடியோ வாசல்ல சாப்பாடு போடக்கூடாதுன்னு சொல்லி என்னை அடிச்சு சட்டை கிழிச்சு, இன்னைக்கு வரைக்கும் பிக் அண்ட் ரூட்ஸ் கேட்டுட்டு இருக்கேன். பைக்ஸ் கொடுங்க, எதனால நீங்க சாப்பாடு போடுறது அந்த இடத்துல பார்சலா கொடுத்துட்டீங்க, எதனால அங்க சாப்பாடு கொடுக்கறது இல்லை, உட்கார வச்சு ஏன் கொடுக்கறது இல்லைன்னு. பொறுங்க, நாள் வரும் நான் சொல்றேன் அப்படின்னு. இன்னைக்கு நான் சொல்றேன். ஏன் சோறு போடுறது தப்பா? நான் கேட்கறேன். ஆமா பப்ளிசிட்டிக்காக பண்றேன் அப்படின்னு. ஆமா பப்ளிசிட்டிக்காக பண்றேன். பப்ளிசிட்டிக்காக நான் நீ போஸ்ட் ஒட்டி இருக்க. அந்த போஸ்ட்னால யாருக்கு என்ன உபயோகம்? கழுததான் சென்னையில கழுதையும் கிடையாது. நான் பப்ளிசிட்டிக்காக சாப்பாடு போடுறேன், 4 பேருக்கு வயிறு நிறையுது, நான் பப்ளிசிட்டி தான் பண்ணுவேன். அதுல என்ன பிரச்சனை உனக்கு? உன் வீட்டுல இருந்து அரிசி எடுத்துட்டு வந்து நான் போட்டேன்னா, இல்ல நான் 100 கோடி ரூபாய் நன்கொடை வாங்கிட்டு சாப்பாடு போட்டேன், 10 கோடிக்கு போட்டு மிச்சம் 90 கோடி நான் வீட்டுக்கு கொண்டு போயிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் வாடகை வீட்டுல தான் இருக்கேன். நானு இன்னைக்கு வரைக்கும் வாடகை வீட்டுல தான் இருக்கேன். சொத்தை வித்துட்டு வந்து இங்க உட்காந்துருக்கேன். நான் எந்த கோடிக்கணக்கா ஒண்ணு சம்பாதிச்சு ஒண்ணு கோடிகள்லாம் கட்டி வைக்கல. இன்னைக்கு வரைக்கும் நான் வட்டி கட்டிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் 4.5 கோடி ரூபாய் நான் வட்டி கட்டிருக்கேன். இதுக்கு மேல என்ன டேட்டாஸ் வேணாலும் நான் தரேன். 4.5 கோடி ரூபாய்க்கு நான் வட்டி கட்டிருக்கேன். நான் கடன் வாங்கியிருக்கேன். கடன் வாங்கி தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்ககிட்ட ப்ரொடியூசர் கிட்ட நான் பணம் வாங்கிட்டு போய் ஒன்னும் மாட மாளிகை எல்லாம் கட்டி வைக்கல. சரியா? 1000 விஷயம் இருக்கு உள்ளுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் பூராலாம் சொல்ல முடியாது இந்த இடத்துல, அது ரொம்ப அசிங்கமாயிரும். சரி, ஓகே, படத்துக்கு வந்துருவோம். இந்த படம் ஒரு டிஃபரெண்டான ஜேனர். இது வரைக்கும் நான் பண்ணதுல ரொம்ப வித்தியாசமான கேரக்டர், ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம். என் மனசுக்கு ஆறுதல் வர்ற அளவுக்கு, அதாவது என் மனப்பூர்வமா என்னால எவ்வளவு தூரம் நான் இதுல கோஆபரேட் பண்ணி கொடுக்க முடியுமோ நான் நடிச்சிருக்கேன். என்னுடைய ஸ்டப்ஸ் இதுல இறக்கியிருக்கேன். அது பின்னாடி வரவங்க எல்லாரும் சொல்லுவாங்க. நான் சொல்லி எல்லாம் சொல்ல, இது வரைக்கும் அவங்க கிட்ட யாருக்கிட்டையுமே நான் கான்டாக்ட்ல இல்ல. நீங்க படத்தை பாருங்க, தியேட்டர்ல போய் பாருங்க. பத்திரிகையாளர் நண்பர்கள் வந்து தயவு செஞ்சு இந்த படத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க. உங்களை எல்லாரும் நான் கையேந்தி கேட்டுக்கிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசருக்கு, டைரக்டருக்கு, முக்கியமா கேமராமேன் தான் என்ன கூப்பிட்டாரு, பேசினாரு. மேனேஜர் ரவி அண்ணா இருக்காரு, அவர் பேசினாரு. இவங்க எல்லாருக்கும் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. எல்லாருக்கும் நன்றி.